அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. அமாவாசை ஸ்பெஷல். அம்மா வந்து நேத்திக்கே கேலண்டர்ல பாத்துட்டேன், அதனால இன்னைக்கு சூப்பரா பண்ணியாச்சு. பூஜா குட்டி தான் சமைச்சிருக்காங்க. சுட சுட சோறு. ஓகே. இந்த அவல் பாயாசம் அம்மா வச்சேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல அவல் பாயாசம் ரெசிபின்னு கேளுங்க. அம்மாக்காக ஒரு ரெட் கலர் ஹார்டின் கொடுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள் இந்த பாயாசம். ஓகே. அப்பளம் அப்பளம் அப்பளம். இது நீட் அப்பளம். நீட் அப்பளமும் ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பாட்டுக்கு, சாம்பாருக்கு தொட்டுக்க. அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கிறாங்க பட்டுக்குட்டி. முருங்கைக்காய் சாம்பாரே வாசமா இருக்கும் எத்தனை காய் இருந்தாலும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். ரொம்ப நாளாச்சு இந்த வறுவல் பண்ணி நம்ம. ஓகே. உருளைக்கிழங்கு வறுவல். இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணுவாங்கல்ல, பாசி பருப்பு, பீன்ஸ், கேரட் போட்டு பொரியல் செம்மையா பண்ணிருக்கிறேன். ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். அந்த கல்யாண வீட்டுல மஞ்சத்தூள் போட மாட்டாங்க, நான் மஞ்சத்தூள் இல்ல இதுவும் கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாரு பாக்குறதுக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டா போடுறது நல்லதுதான். ஒரு சிலர் ஒயிட்டா பண்ணுவாங்க. செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் மோர். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. பூஜா குட்டி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு கூடி செல்லக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நேத்திக்கு பூஜா வந்து கலைஞர் டிவி அந்த இதுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, தமிழா ப்ரோக்ராம்க்கு. அது வந்து அது சொன்னதே நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அதை சொன்னாங்கம்மா. தம்பியும் பூஜாவையும் அனுப்பி வைங்கம்மா சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து எந்த ஒரு டாபிக் நடந்தாலும் எனக்கு வந்து டைட்டில் அனுப்பிச்சிருவாங்க இன்வைட் பண்ணி. அப்படி அதே சொன்னாங்க. பூஜாவுக்கும் அனுப்பி இருக்காங்கப்பா, கண்டிப்பா அவங்க போறேன்னு சொல்லி நிறைய டாபிக் அனுப்பிச்சிருக்காங்க. சரி இது அக்கா தம்பின்னு சரி ஓகே போலாம். அதுல ரெண்டு செல்லங்கள் வந்து எனக்கு ஒரு செல்லம் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு செல்லம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பூஜா ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், போவாதீங்க, ரொம்ப வந்து அதிகமா துணிக்கு எடுக்காதீங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க இந்த வயசுல தானமா எடுத்து போட முடியும், எடுத்து போடட்டும் விடுங்க. இருந்தாலும் ட்ரெண்ட்ஸ்ல எல்லாம் அவ்வளவு ரேட் கொடுத்து எடுத்தனா ரொம்ப வருஷம் நல்லா இருக்கு. ஏன்னா நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன், நான் ரேட் நிறைய கொடுத்து எடுத்தேன்னா அது நான் ரொம்ப வருஷம் போடுவேன். இப்ப வரைக்கும் போட்டிருக்கேன் 9th ஸ்டாண்டர்ட்ல எடுத்ததெல்லாம். ஏன்னா நான் அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே சைஸ்ல தான் இருக்கேன். ஓகே பேசுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க. வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நாங்க டீட்டெயில் சென்ட் பண்றோம். எது வேணா நடக்கட்டும், எது வேணா ஆகட்டும், நம்ம எப்பயும் நிம்மதியா சந்தோஷமா, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாக்குறோம். சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம யோசிச்சு ஒரு நாளும் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. எப்பயும் போல சந்தோஷமா இருங்க. Spread positivity. Love you all. Tada bye bye. Bye.